வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். குரு கோவிந்த் சிங்கின் வாழ்வும் போதனைகளும் மக்களுக்கு பல தலைமுறைக்கு வழிகாட்டும். வீரபாலகர் நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் கருத்து. வீரபாலகர்கள் நாளையொட்டி குருத்வாராக்களில் அரசியல் தலைவர்கள் வழிபாடு. சீக்கிய குரு கோவிந்த் சிங்கின் 4 புதல்வர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்த தலைவர்கள். துணிச்சலுடன் வீர சாகசம் செய்த சிறார்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்தார் குடியரசுத் தலைவர். டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பதக்கமும் சான்றிதழும் வழங்கி பாராட்டினார் திரௌபதி முர்மு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு 101வது பிறந்தநாள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் வாழ்த்து. பாலியல் பலாத்காரம் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் எம்எல்ஏவை பிணையில் விடுவித்த உயர்நீதிமன்றம். டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன் ஏராளமான பெண்கள் திரண்டு போராட்டம். நைஜீரியாவில் ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடும் தாக்குதலை நடத்தியதாக ட்ரம்ப் தகவல். அப்பாவி கிறிஸ்தவர்களை தாக்கி அட்டூழியம் செய்ததற்கு பதிலடி கொடுத்ததாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். குரு கோவிந்த் சிங்கின் வாழ்வும் போதனைகளும் மக்களுக்கு பல தலைமுறைக்கு வழிகாட்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குரு கோவிந்த் சிங் இஸ்லாமிய மதத்திற்கு மாற மறுத்துவிட்டதால் அவர் மகன்களை முகலாயர்கள் கொன்றனர். இந்த தியாகத்தை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் வீரபாலகர்கள் நாள் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், குரு கோவிந்த் சிங்கின் பாலகர்கள் நால்வரும் மதம் மாற மறுத்த துணிச்சலுடன் உயிர் தியாகம் செய்ததை குறிப்பிட்டுள்ளார். மாதா குரு கோவிந்த் சிங் ஆகியோரின் போதனைகள் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாள் துணிச்சல், நேர்மை, தியாகம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது என்று தெரிவித்துள்ளார். அவர்களின் வாழ்வும் சிந்தனைகளும் மக்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக விளங்கும் என குறிப்பிட்டுள்ளார். வீரபாலகர்கள் நாளையொட்டி பல்வேறு குருத்வாராக்களில் அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் வழிபாடு மேற்கொண்டனர். குரு கோவிந்த் சிங் இஸ்லாமிய மதத்திற்கு மாற மறுத்துவிட்டதால் அவர் மகன்களை முகலாயர்கள் கொன்றனர். இந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் வீரபாலகர்கள் நாள் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மும்பையில் உள்ள குருத்வாராவில் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வழிபாடு செய்தார். மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் போபாலில் உள்ள குருத்வாராவுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டார். பத்தேகர் சாகிப்பில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்தார். ஜெய்ப்பூரில் சீக்கியர்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா கலந்து கொண்டார். உத்தரகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமே நைடினாலில் உள்ள குருத்வாராவில் வழிபாடு செய்தார். வீரபாலகர்கள் நாள் மற்றும் குரு தேஜ் பகதூரின் நினைவு நாளையொட்டி லக்னோவில் உள்ள குருத்வாராவில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வழிபாடு செய்தார். பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன், டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா, டெல்லி அமைச்சரும் மஞ்சிந்தர் சிங் சிர்சா ஆகியோர் குருத்வாரா பங்களா சாகிப்பில் வழிபாடு செய்தனர். துணிச்சலுடன் வீர சாகசம் செய்த சிறார்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். வீரபாலகர்கள் நாளையொட்டி டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறார்களுக்கான விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு துணிச்சலுடன் சாகசங்கள் செய்த சிறாருக்கு பதக்கங்களை அணிவித்து பாராட்டு சான்றிதழும் வழங்கி சிறப்பித்தார். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய ராணுவ வீரர்களுக்கு பால், உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை எடுத்து சென்று வழங்கிய பஞ்சாபை சேர்ந்த சீக்கிய உழவரின் மகனும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது வழங்கி சிறப்பித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு 101வது பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள செய்தியில், விடுதலை போராட்ட வீரராகவும் விவசாய தொழிலாளர்களுக்கான போராளியாகவும் திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு என்று குறிப்பிட்டுள்ளார். இன்றளவும் நமக்கு வழிகாட்டும் 100 நாயகர் நல்லக்கண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். தன்னலம் கருதா உழைப்புக்கு வாழும் சாட்சியான எண்ணற்ற இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டான நல்லக்கண்ணு நல்ல உடல் நலத்துடன் நீண்ட நாட்கள் நிறைவாழ்வு வாழ்ந்திட வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். உத்தரப்பிரதேசம் உன்னாவில் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குல்தீப் சிங் செங்காரை நிபந்தனை பிணையில் வெளியில் விட்டதை கண்டித்து டெல்லி உயர்நீதிமன்றம் முன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேசம் உன்னாவில் 17 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் அந்த பெண்ணின் தந்தையை காவல் நிலையத்தில் கொன்றதாக அப்போதைய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் குல்தீப் சிங் செங்கார் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு விசாரணையை
டெல்லிக்கு மாற்றியது. இந்த வழக்கில் குல்தீப் சிங் செங்காருக்கு ஆயுள் தண்டனையும் 25 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. டெல்லி நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து செங்கார் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தான். மேல்முறையீட்டை விசாரித்த உயர்நீதிமன்றம் செங்காரின் தண்டனையை நிறுத்தி வைத்ததுடன் அவனை பிணையில் விடுவித்தது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து சிறுமியின் தந்தையை கொன்ற கொலைகாரனை பிணையில் விடுவித்ததை கண்டித்து டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன் ஏராளமான பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் உயர்நீதிமன்றம் முன் போராட்டம் நடந்துவது சட்டவிரோதம் என்று அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு அறிவித்தனர். கலைந்து செல்லாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்ததுடன் ஜந்தர் மந்தருக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபடவும் அறிவுறுத்தினர். நைஜீரியாவில் IS பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடும் தாக்குதலை நடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நைஜீரியாவில் IS பயங்கரவாதிகள் அந்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் மீது பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்நாட்டு அரசும் அமெரிக்க கூட்டுப்படைகளும் இணைந்து IS பயங்கரவாதிகள் மீது கடும் தாக்குதல் நடத்தி வருவதாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நைஜீரியாவின் சோகோட்டோ மாநிலத்தில் ஆப்பிரிக்காவில் உள்ள அமெரிக்க படைப்பிரிவு IS பயங்கரவாதிகள் மீது எண்ணற்ற துல்லிய தாக்குதல் நடத்தியுள்ளதாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இதேபோல் நைஜீரிய வெளியுறவு அமைச்சர் யூசுப் மைதமா துக்காரும் பயங்கரவாதிகளை குறிவைத்து கூட்டாக தாக்குதல் நடைபெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாள் நெருங்குவதையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் கிளிமங்கலத்தில் நாட்டு வெல்லம் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் திருநாளில் முக்கியமான சர்க்கரை பொங்கல் தயாரிப்பதற்கு அச்சு வெல்லம், மண்டை வெல்லம் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்படுத்துகின்றனர். இதற்கான தேவை ஆண்டு முழுவதும் இருந்தாலும் பொங்கல் திருநாளையொட்டி அதிகமாக இருக்கும். அதை கருத்தில் கொண்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் கிளிமங்கலத்தில் 10 இடங்களில் நாட்டு வெல்லம் தயாரிக்கும் பணி ஆண்டு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் தயாரிக்கும் நாட்டு வெல்லம் சுவை மிகுந்திருப்பதால் மயிலாடுதுறை, கும்பகோணம், திருவாரூர், காட்டுமன்னார்குடி, அரியலூர், ஜெயங்கொண்டம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த வணிகர்கள் இதை விரும்பி வாங்கி செல்கின்றனர். பொங்கலுக்கு இன்னும் 20 நாட்களே உள்ள நிலையில் வெல்லம் தயாரிப்பு இரவு பகலாக மும்முரமாக நடந்து வருகிறது. நன்கு விளைந்த கரும்புகளை இயந்திரங்கள் மூலம் பிழிந்து சாறு எடுக்கின்றனர். பிழிந்தெடுத்த கரும்பு சாற்றை பெரிய இரும்பு பாத்திரங்களில் ஊற்றி அடுப்பில் வைத்து காய்க்கின்றனர். சாறு கொதிக்கும் போது நுரையை நீக்கி பாகு பதத்திற்கு வரும் வரை தொடர்ந்து காய்க்கின்றனர். பாகு சரியான பதத்திற்கு வந்ததும் அதில் செம்பருத்தி பூ, சுக்கு, தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கசடுகளை நீக்கி வெல்லத்தின் நிறத்தையும் சுவையையும் மேம்படுத்துகின்றனர். பாகு உறையும் பதத்திற்கு வரும்போது பெரிய மரத்தட்டில் ஊற்றி உருண்டையாக பிடிக்கின்றனர். நாட்டு வெல்லம் நன்றாக காய்ந்த பின் சந்தைக்கு அனுப்புகின்றனர். 100 கிலோ வெல்லம் தயாரிக்க 750 கிலோ கரும்பு தேவைப்படுவதாகவும் 1 கிலோ வெல்லம் 72 ரூபாய்க்கு விலை போவதாகவும் நாட்டு வெல்ல தயாரிப்பாளர் ஆனந்த் தெரிவித்தார். வெல்லம் பார்த்தீங்கன்னா அச்சு வெல்லம், பேட்டை வெல்லம் எல்லாம் இருக்குங்க. அந்த வெல்லத்தோட இந்த வெல்லம் கொஞ்சம் விரும்பி மக்கள் வாங்குறாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால இந்த வெல்லத்தை விரும்பி இந்த வருஷம் வாங்கிட்டு இருக்காங்க. கன்னியாகுமரி அரண்மனையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கேக்கை யார் சாப்பிடுவது என்பதில் திமுகவிற்கும் தவிகவிற்கும் சண்டை நடந்தது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசிய போது தமிழகத்தில் அரசு பேருந்துகள் தொடர்ந்து விபத்துகளில் சிக்கி வருகின்றன. இதை தீவிரமாக எடுத்துக்கொண்டு அனைத்து அரசு பேருந்துகளின் தொழில்நுட்ப நிலையை முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றார். இதையடுத்து கன்னியாகுமரி அரண்மனையில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் தொடர்ந்து திமுக பங்கேற்று வந்தது. ஆனால் இந்த ஆண்டு தவிகவை அழைத்ததால் திமுக இந்த விழாவை புறக்கணித்துள்ளது என்றும், கிறிஸ்துமஸ் கேக்கை யார் சாப்பிடுவது என்பதில் திமுகவிற்கும் தவிகவிற்கும் சண்டை நடந்தது என்றும் விமர்சித்தார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. நான் இதை மறைச்சி பேசுகிறக்கோ முன்னாடி பின்னாடி பேசுகிறக்கோ ஒன்றும் இல்லை. கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 கிறிஸ்தவ நண்பர்கள் அவர்களுடைய பெருவிழா, அவர்களை இதை கொண்டாடுவதற்கு முழு உரிமை இருக்குது நம்ம நாட்டில். அதனால் நன்றாக அவங்க கொண்டாடணும். ஏன்னா ஒரு பிரதமரே முன்னின்று சர்ச்சு சர்வீஸில் பங்கேற்கும் பொழுது நாட்டு மக்களுக்கு அதைவிட ஒரு பெரிய செய்தியை பிரதமர் என்ன சொல்ல முடியும் என்பதை. கிராம மக்கள் வாழ்வாதாரத்தை அழித்து வரும் மத்திய அரசையும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் பல்வேறு கருத்துக்களை திமுக ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்கும் பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் பேசிய போது, இந்த திட்டத்தில் வரும் வருமானத்தை வைத்து கிராம மக்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி வந்தனர். இதனை அழித்து வரும் மத்திய அரசையும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்து
பல்வேறு கருத்துக்களை கூறினார். இதில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், விசிக கட்சியின் மாவட்ட செயலாளர் நீதி வள்ளல், தபாக கட்சியின் மாவட்ட செயலாளர் அறிவழகன், ஆத்து தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் வீரமுத்து உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். தாராபுரத்தில் மறைந்த முன்னாள் பிரதமரின் பிறந்தநாளையொட்டி பாஜக சார்பில் சிறப்பு நினைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழைய நகராட்சி அலுவலகம் அருகே மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 101வது பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு பாஜகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பாஜக ஓபிசி அணியின் மாவட்ட தலைவர் தேவசேனாதிபதி தலைமையில் மாநில செயலாளர் ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர் சுகுமார், மாவட்ட துணைத் தலைவர் மீனாட்சி ஆகியோர் கலந்து கொண்டனர். விருத்தாசலத்தில் கீழ் வெண்மணி போராளிகள் தியாகத்தை போற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மெழுகுவத்தி ஏற்றி வீரவணக்கம் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள பாலக்கரை அம்பேத்கர் சிலை அருகே விசிக கட்சி சார்பில் மைய மாவட்ட செயலாளர் நீதி வள்ளல் தலைமையில் கீழ்வெண்மணி தியாகிகளின் தியாகத்தை போற்றி மெழுகுவத்தி ஏந்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதன் முன் அம்பேத்கர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் மண்டல துணை செயலாளர் 5000, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கர், நகர செயலாளர் முருகன், வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பு ஜோதி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் ஆண்டாண்டு காலமாய் அடிவிட்டு கிடந்த மக்களை இன்றைக்கு அரசியல் சக்தியாய், விடுதலை சிறுத்தையாய் உருப்பெறச் செய்து உருவாக்கி இன்றைக்கு அரசியல் அங்கீகாரத்தை வென்றெடுத்திருக்கிறார். அரசியல் அங்கீகாரத்தை வென்றெடுத்தும் கூட இந்த தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஜனநாயக சக்திகளாக உருவாகுவதை. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் பாட்டு பாடி அன்போடு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரை நோயாளிகள் பாராட்டி விடுகின்றனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் குற்றியாடி பகுதியில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு மருத்துவராக பணியாற்றும் சந்தீப் சிகிச்சையில் இருக்கும் நோயாளிகளை பாட்டு பாடிக்கொண்டே சிகிச்சை அளிப்பது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக மருத்துவர் சந்தீப்புடன் நோயாளிகளும் சேர்ந்து பாட்டு பாடுவதால் மனதில் எழும் புத்துணர்ச்சியின் காரணமாக நோய்களிலிருந்து விரைவில் குணமடைவதாகவும் நோயாளிகள் தெரிவிக்கின்றனர். அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் ஏதாவது கேட்டாலே எரிந்து விழும் சில மருத்துவர்களுக்கு மத்தியில் நோயாளிகளை அன்போடு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் சந்தீப்பின் செயலை சக பணியாளர்களும் நோயாளிகளும் பொதுமக்களும் பாராட்டி வருகின்றனர். வாழப்பாடி காவல்துறை சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மராத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி காவல்துறை சார்பாக சாலை விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டனர். மேலும் காவல்துறையினரும் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சென்றனர். வாழப்பாடி காவல் ஆய்வாளர் வேல்முருகன் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பதக்கங்கள் வழங்கினார். இதில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் கட்டாயம் அணிந்து செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் பள்ளி மாணவ மாணவியர்கள் சாலையை பாதுகாப்பாக கடக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் பள்ளி மாணவ மாணவியர்கள் தங்களது உறவினர்கள், பெற்றோர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். அதிரப்பள்ளி தோட்ட பகுதியில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது காட்டு யானை ஒன்று திடீரென வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் அதிரப்பள்ளி தோட்டத்தின் பகுதியில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி பிரார்த்தனை நடைபெற்றது. அப்போது அங்கு காட்டு யானை ஒன்று வந்ததால் பணியாளர்கள் அச்சமடைந்தனர். இதன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் எல்லாரையும் போல யானையும் பிரார்த்தனை செய்வதற்காக கிறிஸ்துவ ஆலயத்திற்கு வந்துள்ளது என்று கூறி வருகின்றனர். தவேகா சார்பில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் விதமாக வைக்கப்பட்டுள்ள பேனரில் தவேகா செயலாளர் புகைப்படம் இல்லாததால் நிர்வாகிகளுக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. திருவள்ளூரில் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் பூண்டி ஒன்றியம் சார்பில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் விதமாக தவேகா நிர்வாகி சதீஷ் பேனர் வைத்துள்ளார். இதில் பூண்டி ஒன்றிய தவேகா ஒன்றிய செயலாளர் விஜய் பிரபுவின் புகைப்படம் இடம்பெறாததால் பேனர் வைத்த நிர்வாகியை அழைத்து என்னுடைய புகைப்படம் ஏன் இல்லை என ஆத்திரத்துடன் கேட்டு எச்சரித்து உள்ளார். இதனால் மனமுடைந்த தவேகா நிர்வாகி எலி மருந்து குடித்து ஆபத்தான நிலையில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் தவேகா நிர்வாகியிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் தவேகா பதவிகள் பிடிப்பதில் திருவள்ளூர் மற்றும் திருச்சி, தூத்துக்குடி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் உட்கட்சி பிரச்சனை நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது.
காவல் நிலையத்திற்கு முன் வைக்கப்பட்டுள்ள தீபம் வரவேற்பு பேனர் குறித்து பல்வேறு கேள்விகளை சமூக ஆர்வலர்கள் எழுப்பியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையம் முன் அண்ணாமலையார் படத்துடன் தீப வரவேற்புக்காக பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சமூக ஆர்வலர்கள் வீடுகளில் முன் விநாயகர் போன்ற கடவுள் படங்களை வைப்பதால் வரும் தோஷங்கள் நீங்கும் என கூறப்படும் நிலையில் காவல் நிலையத்திற்கும் பரிகாரம் தேடும் வகையில் வைக்கப்பட்டதாக கூறுகின்றனர். தொடர்ந்து இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர். இருசக்கர வாகனத்தில் புகுந்த பாம்பினை தீயணைப்பு துறையினர் லாபகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பங்களா தெருவை சேர்ந்த ஷர்மிளா பானு காப்பீடு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அவர் அலுவலகத்தில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தில் பாம்பு புகுந்துள்ளது. இது தொடர்பாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பெட்ரோல் ஊத்தி பாம்பினை வெளியே வைத்து லாபகமாக பிடித்து வனப்பகுதியில் கொண்டு விட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போலி ஆவணங்கள் தயாரித்து தங்கள் நிலத்தை கைப்பற்றும் முயல்பவர்கள் அடியாட்களை கொண்டு மிரட்டுவதாக கூறி விவசாயி புகார் அளித்துள்ளார். தாராபுரம் அருகே பெரிய மூலரைப்பட்டி சேனாதிபதி கவுண்டன் புதூர் பகுதியை சேர்ந்த கண்டிய கவுண்டர், அவர் மனைவி பொன்னுத்தாயி இவர்களுக்கு முத்துக்குமரவேல் என்ற மகன் உள்ளார். கண்டிய கவுண்டர் குடும்பத்தினர் நாயக்கன் காடு என்னும் இடத்தில் 6 ஏக்கர் பட்டா நிலம் வைத்துள்ளனர். அதே ஊரை சேர்ந்த ராகவன் கண்டிய கவுண்டரின் பட்டா நிலத்தை கைப்பற்றுவதற்காக போலி ஆவணங்கள் தயாரித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் ராகவன் அடியாட்களை அழைத்து கொண்டு கண்டிய கவுண்டரின் நிலத்திற்கு வந்து அவருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அந்த நிலத்தில் உள்ள வேப்ப மரம், பனைகள் ஆகியவற்றை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு தோண்டி பிடுங்கியுள்ளார். நிலத்தை விட்டு வெளியேறாவிட்டால் மகன் குமரவேலை கொன்று விடுவோம் என்று கூறி மிரட்டியுள்ளார். இதையடுத்து கண்டிய கவுண்டரும் அவர் மனைவி பொன்னுத்தாயும் தாராபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர், கோட்டாட்சியர், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் மனு அளித்தனர். ரகல வந்து பாருங்க, எங்க போலி பட்டா போட்டு எங்க எதிரி ராகவே, அப்புறம் அவன் பங்காளி பூரா 10-15 ஆளு பூரா அவன் சொந்தக்கார, அவன் பங்காளி, சித்தப்பையும் பெரியம்பை அவனுங்க எல்லாம் வந்தது எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் முன்னாடி ஒரு தடவை 10-20 பேர் வந்து மாட்டை அவுத்துட்டு மாட்டுத்தளி தூக்கிட்டு போயிட்டாங்க. தனியார் தொழிற்சாலையில் கெமிக்கல் சுவாசித்து மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் 2வது நாளாக உடலை வாங்க மறுத்து தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த ஆலத்தூர் சிப்காட்டில் உள்ள ஆர்கிட் கெமிக்கல் தொழிற்சாலையில் திருப்போரூரை சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர் நாகராஜ் பணியில் இருந்தபோது கெமிக்கல் லிக்யூடை சுவாசித்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். தொடர்ந்து அவரை திருப்போரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். இதன் பிறகு உறவினர்கள் நாகராஜ் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து 2வது நாளாக தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் இறப்பிற்கான காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து தொழிற்சாலை நிர்வாகத்தின் மீது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து தொழிற்சாலை நிர்வாகம் மீது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் எழுத்தூர் அருகே அரசு பேருந்தின் டயர் வெடித்து நடந்த கோர விபத்தில் உயிரிழந்தோரின் உடல்கள் புதுக்கோட்டையில் அவர்களின் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை கலீப் நகரை சேர்ந்த முகமது ஹாசிம் ரஹீமா பேகம் தம்பதியரின் மகன் சிராஜுத்தீன் கன்னட நாட்டில் படித்துக்கொண்டே பணியாற்றி வருகிறார். கடலூர் மாவட்டம் எழுத்தூர் அருகே கார்கள் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் புதுக்கோட்டை கலீப் நகரை சேர்ந்த குர்ஷித் பாத்திமா, அவரது மகன் அகில், குர்ஷித் பாத்திமாவின் நாத்தனார் திருச்சியை சேர்ந்த ரிபானா, அவரது கணவர் உமர் பாரூக், அவர்களின் மகள் பர்கானா ஆகியோர் உயிரிழந்தனர். இவர்களில் குர்ஷித் பாத்திமா, அவரின் மகன் அகில் ஆகியோரின் உடல்கள் உடற்கூறாய்விற்கு பின் புதுக்கோட்டையில் உள்ள அவர்களின் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இருவரின் உடலும் கலீப் நகரில் உள்ள மயத்தான் கரையில் அடக்கம் செய்யப்பட்டது. இதுபோன்று ரிபானா, உமர் பாரூக், பர்கானா ஆகிய மூவரின் உடல்களும் உமர் பாரூக்கின் சொந்த ஊரான திருச்சி மாவட்டம் காட்டூருக்கு கொண்டு செல்லப்பட்டது. மதுரையில் குடிவெறியில் தகராறில் ஈடுபட்ட கணவனை மனைவி கம்பியால் அடித்துக் கொன்றுள்ளார். மதுரை திருநகரை சேர்ந்த பாண்டியராஜன் விஜயலட்சுமி இணையருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். பாண்டியராஜன் திருநகரில் பூக்கள், காய்கறிகள் வணிகம் செய்து வந்தார். இந்த நிலையில் வியாழன் மாலையில் மது குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த பாண்டியராஜன் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி பாண்டியராஜன் மனைவியை அடித்து கீழே தள்ளினார். இதனால் ஆத்திரமுற்ற விஜயலட்சுமி கீழே கிடந்த இரும்பு கம்பியை அடுத்து பாண்டியராஜனின் பின் தலையில் பலமாக அடித்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த பாண்டியராஜன்
நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்த திருநகர் காவல்துறையினர் பாண்டியராஜனின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிந்து பாண்டியராஜனின் மனைவி விஜயலட்சுமியிடம் விசாரித்து வருகின்றனர். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயத்தில் லட்சதீபம் பெருவிழாவை முன்னிட்டு 10,000 தீபங்கள் ஏற்றி ஜெகலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்த அம்மனை வழிபட்டனர். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் மூலவர் புற்றாக தோன்றி அம்மன் அருள் பாலித்து வருகிறார். இதன் காரணமாக அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யாமல் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் தைலாபிஷேகம் செய்யப்படும். அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் விரதம் இருந்து வழிபட்டால் நோய் குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு லட்சதீபம் பெருவிழாவின் 10ஆம் நாளை ஒட்டி ஜெகலட்சுமி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 10,000 தீபங்கள் ஏற்றி வழிபட்ட பெண்கள் கோவிலை வலம் வந்து வேண்டுதலை நிறைவேற்றினர். ஆலங்குடியில் ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜையொட்டி நடைபெற்ற வீதி உலா உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள ஐயப்ப கோவிலில் 25ஆம் ஆண்டு மண்டல பூஜையொட்டி சுவாமி வீதி உலா உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமியின் மூலவர் யானை வாகனத்தில் வீதி உலா உற்சவம் கிளம்பி நகரின் முக்கிய வீதிகளில் சென்று ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர். தொடர்ந்து சிறப்பு ஆராதனை நிகழ்வுகளும் புஷ்பாஞ்சலி பூஜைகளும் செய்து 18 படி பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்று பஜனை பாடல்கள் பாடி சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரில் பந்தளத்து வாசன் சபரி யாத்திரை குழு சார்பில் ஐயப்ப பக்தர்களின் கன்னிமண்டல பூஜை நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து சபரிமலைக்கு சென்று வரும் நிலையில் தஞ்சாவூர் ஓம் ஸ்ரீ பந்தளத்து வாசன் சபரி யாத்திரை குழு சார்பில் 23ஆம் ஆண்டு கன்னி பூஜை மண்டல பூஜை நடைபெற்றது. தஞ்சாவூர் பூக்கார தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சக்தி மகா மண்டபத்தில் பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறுவர்கள் மாலை அணிவித்தும் ஏற்கனவே மாலை அணிவித்திருந்த பக்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் பாதங்களை கழுவி வணங்கியும் வழிபாடு செய்தனர். மேலும் சாமி அலங்காரம் நடைபெற்று பூஜை செய்து பக்தர்கள் ஐயப்பன் பாடல்களை பாடிய வழிபாடு செய்தனர். ஆத்தூரில் வருகின்ற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 18ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்காக காளைகளை தயார் செய்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கூலமேட்டில் வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி நடைபெறும் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு போட்டியில் தங்களது காளைகள் பங்கேற்று சிறப்பு பரிசுகளை பெறுவோம் என்று காளை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். அந்த வகையில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் பங்கேற்பதற்காக ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடியில் அஜித் அகர்கர் என்பவர் தனது வீட்டில் 5 காளைகளை வீட்டில் ஒருவராக வளர்த்து வருகிறார். காளைகளுக்கு உணவாக பருத்தி, துவரப்பொட்டு, உளுந்து பொட்டு மற்றும் தீவனங்களை உணவாக வழங்கி தயார்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் தங்களது காளைகளுக்கு நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, மண் குத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகளை காளை உரிமையாளர்கள் அளித்து வருகின்றனர். டேங்கர் லாரி திரும்ப முற்பட்ட போது காரை பின்தொடர்ந்து அதிவேகமாக வந்த அரசு பேருந்து கார் மீது வேகமாக மோதியதில் லாரிக்கும் அரசு பேருந்துக்கும் இடையே கார் சிக்கி பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் வெள்ளை கேட் பகுதியில் பிரவீன் பிங்கி தம்பதியினர் கார் சென்று கொண்டிருந்த போது முன்னால் திடீரென்ற டேங்கர் லாரி ஒன்று குறுக்கே வந்து திரும்ப முற்பட்ட நிலையில் லாரி மீது வந்த லேசாக மோதியது. இந்த காரை பின்தொடர்ந்து அதிவேகமாக வந்த சென்னை தருமபுரி அரசு பேருந்து கார் மீது வேகமாக மோதியதில் லாரிக்கும் அரசு பேருந்துக்கும் இடையே கார் சிக்கியது. இதில் காரை ஓட்டி வந்த பிரவீன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஆனால் அவரது மனைவி பிங்கி அவர் கண்முன்னே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். கோலாலம்பூரில் நடைபெறவுள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக நடிகர் விஜயும் இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரனும் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தனர். மலேசியாவின் கோலாலம்பூரில் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. இதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் மலேசியாவிற்கு செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்தார். தொடர்ந்து அவருடன் பயணிக்கும் இசையமைப்பாளர் அனிருத் விமான நிலையத்திற்கு வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இசை வெளியீட்டு விழாவில் 80,000 பேர் கலந்து கொள்வார்கள் என மிகவும் எதிர்பார்ப்புடன் செல்கிறேன். மேலும் தளபதியுடன் இது கடைசி வாய்ப்பு என கூறி புறப்பட்டு சென்றார்.
பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டட். தேங்க்யூ. அடுத்த படமும் விஜய் சார் இது ஒன் லாஸ்ட் டான்ஸ். தேங்க்யூ. ஹைலைட்டா ஒரு பாட்டு இல்ல, ஹைலைட்டா இல்ல, எங்க காம்பினேஷன்ல வந்து எல்லா ஹிட்ஸுமே பார்ப்போம். இனி வருவது விளையாட்டு செய்திகள். தென்னாப்பிரிக்காவின் SA-20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் எம்ஐ கேப்டவுன் டர்பன் சூப்பர் சயின்ஸ் மோதுகிறது. தென்னாப்பிரிக்காவின் SA-20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்த தொடரில் மொத்தம் 6 அணிகள் பங்கேற்கின்றன. இதன் நேரம் இந்திய நேரப்படி இன்றிரவு 9 மணியளவில் நடைபெறும். தொடர்ந்து இந்த தொடரின் முதல் போட்டியில் எம்ஐ கேப்டவுன் டர்பன் சூப்பர் ஜெயண்ட் மோதுகின்றன. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,03,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து 12,890 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,560 ரூபாய் அதிகரித்து 1,03,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,12,496 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 254 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,54,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 249 புள்ளிகள் குறைந்து 85,159 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 77 புள்ளிகள் குறைந்து 26,064 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். குரு கோவிந்த் சிங்கின் வாழ்வும் போதனைகளும் மக்களுக்கு பல தலைமுறைக்கு வழிகாட்டும். வீரபாலகர் நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் கருத்து. வீரபாலகர்கள் நாளையொட்டி குருத்வாராக்களில் அரசியல் தலைவர்கள் வழிபாடு. சீக்கிய குரு கோவிந்த் சிங்கின் 4 புதல்வர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்த தலைவர்கள். துணிச்சலுடன் வீர சாகசம் செய்த சிறார்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்தார் குடியரசுத் தலைவர். டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பதக்கமும் சான்றிதழும் வழங்கி பாராட்டினார் திரௌபதி முர்மு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு 101வது பிறந்தநாள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் வாழ்த்து. பாலியல் பலாத்காரம் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் எம்எல்ஏவை பிணையில் விடுவித்த உயர்நீதிமன்றம். டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன் ஏராளமான பெண்கள் திரண்டு போராட்டம். நைஜீரியாவில் IS பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடும் தாக்குதலை நடத்தியதாக ட்ரம்ப் தகவல். அப்பாவி கிறிஸ்தவர்களை தாக்கி அட்டூழியம் செய்ததற்கு பதிலடி கொடுத்ததாக அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.